அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த சேனல் பீமா வாஸ்து தமிழ் அப்படின்றது மூலிமா ஒரு அறிமுகத்தை ஏற்படுத்திக்கிறோம். நான் பொறியாளர் ஜெயக்குமார். 31 வருடங்களாக கட்டுமானத்துறையில் அனுபவம். ரயில்வே ப்ராஜெக்ட்ஸ், private construction projects, factories, apartments, group housing projects, individual houses, shoppings, commercial buildings, இந்த மாதிரி எக்கச்சக்கமாக 31 வருஷத்தில் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம். இந்த நிறையா விஷயங்கள் பண்ணியிருக்கோம் சொல்கிறதுல இந்த வாஸ்து வச்சும் நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வாஸ்துன்றது எப்படின்னா நியர்லி 1998 அந்த பீரியடில் தான் வாஸ்து பற்றி ஒரு நாளிதழில் எழுதுகிறாங்க. சமையல் ரூம் எப்படி இருக்கணும், எந்த இடத்துல இருக்கணும் சமையல் ரூம், எந்த இடத்துல சமையல் ரூம் இருந்தால் நல்லது அப்படின்னு. அப்போ தான் இந்த வாஸ்துன்னு ஒன்று இருக்கிறது பொதுவாக பெரும்பாலான மக்களுக்கு தெரியுது. இதில் என்ன பியூட்டின்னா, பெரும்பாலான இன்ஜினியர்கள், நான் உட்பட, எங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த வாஸ்துன்ற விஷயம் ஒரு எரிச்சல் தரக்கூடியதாக தான் இருந்தது. ஏன்னா பிளானிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்துடுது. இந்த சைடு இது தான் இருக்கணும், கிச்சன் இங்கே தான் இருக்கணும், பெட்ரூம் இங்கே தான் இருக்கணும், என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னும் போது அதில் இன்ஜினியருக்கான வேலைகள் வாய்ப்பு ரொம்ப கம்மியாயிடுது. இது பூராமே இங்கே இருக்கணும்னா மிச்சம் இருக்கிற இடத்துல என்ன பண்ணணுமோ அதை தான் பண்ண முடியும். இது அந்த இப்படி டிசைன் பண்ணுற வீடு ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாக வருமா அப்படின்னு கேட்டால் அது ஒரு டவுட்டாக தான் இருக்குது. இதனால தான் பெரும்பாலான இன்ஜினியர்களுக்கு இந்த வாஸ்து மேலே ஆரம்பத்தில் ஒரு தவறான அபிப்பிராயம் இருந்தது, நான் உட்பட. 98 ஆரம்பித்த இந்த விஷயங்கள் ஏறத்தாழ கிட்டத்தட்ட ஒரு 2008 வரைக்கும் பெருசாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலை. அதே நேரத்தில் 2010 அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான அவேர்னஸ். அதாவது வாஸ்து குறைபாடு உள்ள வீடு வாடகை கூட விட முடியாதுன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அப்போல்லாம் ஒரு அப்பார்ட்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்பார்ட்மெண்ட்டில் வாஸ்து பார்க்குறதுன்றது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்தது. அதுக்கு அப்புறமா இந்த வாஸ்து வர்றவர் பூராமே கையில் ஒரு கேம்பஸோடு வருவார். பார்த்துட்டு, இது எப்படி சார் நீங்கள் ஸ்டெப்ஸை போட்டிருக்கீங்க, இப்படி ஏறுற மாதிரி போடக்கூடாது, இதை மாற்றி இப்படி போட்டிருந்தீங்கன்னா தான் நல்லாயிருக்கும், இன்னும் நீங்கள் இதெல்லாம் கவனிக்கலையா அப்படின்வாங்க. ஏன்னா எங்களுக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது. என்னென்னவோ வாஸ்துல இப்படி போடணும் அப்படி போடணும்னு சொல்லியிருக்காங்க. படி ஏறுறது என்ன, படி ஏறதோட பர்பஸ் கீழே இருந்து மேலே போகிறது. அது நம்ம எப்படி கன்வீனியன்ட்றாக்கோ அது மாதிரி டிசைன் பண்ணுறோம். இல்லையா இதை இந்த மாதிரி தான் செய்யணும், அந்த மாதிரி தான் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதை பற்றி நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டா என்ன அப்படின்னு சொல்லி அதுக்கான கிளாஸஸ் தேட ஆரம்பித்து வச்சு இது பண்ணும்போது டிப்ளமா இன் வாஸ்து சாஸ்திரான்னு படித்து இந்த மாதிரியான ஆட்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையா, நம்ம இதை பற்றி தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு சொல்லி பார்த்து அதை தெரிஞ்சுக்கிட்டோம். அதில் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் நம்ம நார்மலாக புழக்கத்தில் உள்ளதுக்கும் அதுக்கும் நிறையா வித்தியாசங்கள் இருக்குது. அங்கே பெருசாக எந்த விதமான ரெமிடிஸும் அங்கே சொல்லப்படவே இல்லை. ஆனால் புழக்கத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா வாஸ்து சாஸ்திர ஆலோசகர்கள் எல்லாமே ரெமிடிஸ் தான் அள்ளி விடுறாங்க. எக்கச்சக்க ரெமிடிஸ். இதை இப்படி பண்ணால் சரியாயிடும், இதை அப்படி பண்ணால் சரியாயிடும், இதுக்கு ஒரு பூஜை போட்டால் சரியாயிடும் அப்படின்னு. இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கிளாஸுக்கு வந்ததில் கிட்டத்தட்ட 90% எல்லாருமே அந்த ரெமிடிஸ் எதிர்பார்த்து தான் வந்தாங்க. ரெமிடிஸ் நமக்கு இதெல்லாம் தெரிஞ்சிடும், இதை வச்சு நம்ம பணம் பண்ணிடலாம். ஆனால் ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ரெமிடிஸ் எதுவுமே இல்லைன்ட்டாங்க. ஸோ நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறது, என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுத்துருக்கோம் அதை ஃபாலோ பண்ண முடிஞ்சால் 100% அதை அச்சீவ் பண்ணலாம். இல்லைன்னா அதுக்கான
குறைபாடுகளை நம்ம சமாளிக்கக்கூடிய வழிமுறைகளை பார்க்கணும். இதுதான் வந்து அதில் நம்ம கடைசியாக நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள். ஓகே, இது நமக்கு தெரிஞ்சிடுச்சு. மார்க்கெட்டில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அப்படி பண்ணால் சரியாகும், இப்படி பண்ணால் சரியாகும் அப்படின்றாங்க. நம்மளால் இதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி யோசித்து ஒரு புக்கு ஒன்று எழுத ஆரம்பித்தோம். வாஸ்து வரமா அப்படின்னு போட்டு கொஸ்டின் மார்க் போட்டு அந்த புக்கோட ரிட்டர்ன் ப்ராசஸ், அதாவது கடுமையான வேலைப்பளுவினால் எல்லாமே தடையாகிக்கிட்டே இருக்கு. ஏறத்தாழ 2018-17 அந்த டைம்லயே வந்து இந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு போய் ஜென்ரலாக பப்ளிக் கிட்ட சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறப்ப நமக்கு அதுக்கான நேரம் ஒதுக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்கு. இப்பொழுது இதை வந்து முழு வீச்சில் இதுக்கான விஷயங்களை நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கான முயற்சியாக இந்த யூடியூப் சேனல் கன்சல்டேஷன், வாஸ்து கன்சல்டேஷன். நிறைய வீடுகள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3-4 தலைமுறையாக பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. 3-4 தலைமுறையாக அதே பெர்மிசஸில் இருந்து தான் டெவலப் ஆகிருப்பாங்க, வச்சுருப்பாங்க, எல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, சார் வாஸ்து அதில் சரியில்லை, அதில் ஏதோ வாஸ்து குறைபாடு இருக்குது, அதை கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணணும்னு சொல்லி கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி அங்கே போய் பார்த்தோம்னா அந்த வீடு கிட்டத்தட்ட கட்டியே ஒரு 60 வருஷம் 70 வருஷம் இருக்கும். ரொம்ப பழைய வீடாக இருக்கும், ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. ஏன் இந்த வீடு இந்த மாதிரி பார்க்குறீங்க, இதுலேருந்து தானே உங்கள் ஜென்ரேஷன் எல்லாமே டெவலப் ஆகி போயிட்டுருக்கீங்கன்னா, இல்லை சார் அப்போ முதல்ல நல்லா இருந்தது, இப்போ என்னமோ எங்களுக்கு வாஸ்து இதுன்னு பார்க்குறேன். ஏகப்பட்ட பேற்று கன்சல்ட் பண்ணி நிறைய விஷயங்களை மாற்றி அதை செய்யலாம் இதை செய்யலாம்னு சொல்லி பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து அங்கே செஞ்சுருப்பாங்க. நிறைய பணத்தையும் செலவு பண்ணியிருப்பாங்க. பட் ரிசல்ட் 0. அதே நேரத்தில் இன்னும் அடுத்த கன்சல்டன்ட் யார் கிடைப்பா? மொபைலில் தேட, நெட்டில் தேட, ரெஃபரன்ஸில் யாரும் கிடைப்பாங்களா? இதனால நமக்கு நல்லது நடந்துடாதா, அதனால நல்லது நடந்தாதான்னு சொல்லி இதே வேலையாகவே இருக்காங்க. இதில் என்ன பியூட்டின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க யாருமே வந்து சாதாரண ஆட்கள் இல்லை, எல்லாமே நல்லா படித்தவங்க, எல்லாமே மாஸ்டர்ஸ் இன் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், இன்ஜினியர்ஸ், இது எல்லாமே படிச்சுட்டு பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இவங்களுக்கு வந்து ஒரு விஷயங்கள் வந்து தெரியாது, இவங்க ஏதோ ஒரு மூட நம்பிக்கையில் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு அது வந்து இதாக இருக்குது. நன்றி.